ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். ஜீவகாருண்யம்தான் மோட்ச வீட்டின் திறவுகோல். ஜீவகாருண்யத்தினால்தான் இறைவனுடைய அருளை பெற முடியும். வேறு எந்த வழியிலும் சிறிதும் பெற முடியாது என்று பெருமானார் கூறியிருக்கின்றார். முதலில் ஜீவகாருண்யம் அப்படி என்றால் என்ன அப்படின்னு இங்கு இருக்கின்ற பலருக்கும் தெரிவது கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜீவன் என்றால் உயிர், காருண்யம் என்றால் கருணை. ஜீவகாருண்யம் உயிரிரக்கம். இங்கிருக்கின்ற எறும்பிலிருந்து யானை வரை இருக்கின்ற அனைத்துமே இங்கு உயிரினங்கள் தான், ஜீவராசிகள் தான். அதுவும் ஒரு உயிர் தான். மனிதன் மட்டும்தான் உயிர், மனிதனுக்கு மட்டும்தான் வலிக்கும், மனிதனுக்கு மட்டும்தான் பசிக்கும், அப்படி என்று நினைக்கக்கூடாது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் பசிக்கும், வலியும் இருக்கும், அனைத்துமே இருக்கும். அப்போது உங்கள் கண் முன்னாடி ஏதோ ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு நபரோ அல்லது உங்களுக்கு தெரியாத இல்லை எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கண் முன்னாடி அது கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்து கடந்து செல்லாமல் அதற்கு என்ன தேவை என்று பார்த்து அதை செய்யும் பொழுது அவன் இறைவனுடைய அருளை பெறுகின்றான். நம் குடும்பத்தை, நம் சொந்தத்தை கடந்து மூணாவது ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருகிறது என்றானால் அதை பார்த்து இவனுடைய மனமுருகி கண்ணீர், அது என்ன சொல்கிறாங்கன்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க. ஏன்னா இன்னும் மற்ற ஒரு உயிர், மூணாவது மனிதன் அல்லது அதையும் கடந்து ஜீவராசிகள் இதெல்லாம் கஷ்டப்படும் பொழுது பார்த்து மனமுருகி கண்ணீர் எவனுடைய கண்களிலிருந்து வருகிறதோ அவன் இறைவனாக மாறுகிறான். அவன் இங்கு எது வேண்டினாலும் அவனுக்கு இங்கு கொடுக்கப்படும், இறைத்தன்மை கொடுக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே இங்கு ஜீவராசிகள். அதற்கும் வலி என்பதற்கும் பசி என்பதற்கும் அது கஷ்டப்படும் பொழுது பார்க்காமல் போகக்கூடாது. அதற்கு தேவையானதை எவன் ஒருவன் செய்கின்றானோ அவன் இறைவனுடைய முழுமையான அருளை பெறுகின்றான். அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுடைய இந்த தன்மையை, இந்த செயலை அவன் செய்து கொண்டே வந்தான். ஆனால் அவன் கட்டாயமாக இறையடி சேருவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜீவகாருண்யம்தான் மோட்ச வீட்டின் திறவுகோல். வேறு எந்த வழியிலும் இறைவனுடைய அருளை பெற முடியாது. ஓம் நம சிவாய நம. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.